ஷர்மிளா வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலியே களை கட்டி விழா கோலம் பூண்டுள்ளது என்றே கூட வேண்டும். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் 2 நாள் சுற்றுப்பயணமாக நேற்று திருநெல்வேலி மாநகரத்திற்கு வந்து சேர்ந்தார். இன்று 2வது நாளாக திருநெல்வேலியில் இருக்கிறார். அரசு சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்கும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் 696 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள வளர்ச்சி பணிகளை பொதுமக்களுக்கு இன்று காலை அர்ப்பணிக்கிறார். 45,000 பேருக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். ஷர்மிளா, அவருடன் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நகராட்சி உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு என முக்கிய அமைச்சர்களும் திருநெல்வேலியில் இருக்கின்றனர். சபாநாயகர் அப்பாவும் இந்த நிகழ்வில் பங்கேற்கிறார். தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நேற்று வருகை தந்து திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட விழாவில் இன்று காலை 10 மணி அளவில் 696 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு புதிய திட்டங்களை தொடங்கி வைப்பதுடன் நலத்திட்ட உதவிகளையும் வழங்குகிறார். மாவட்டத்தின் வளர்ச்சியை முன்னெடுக்கும் வகையில் பல்வேறு துறைகளின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட 182 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 32 முடிவுற்ற திட்டப் பயணிகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். இதில் முக்கியமாக நேற்று பார்த்தீர்கள் என்றால் தாமிரபரணி நதிக்கரை நாகரிகத்தையும் தமிழர் பண்பாட்டையும் உலகிற்கு பறைசாற்றும் வகையில் திருநெல்வேலி ரெட்டியார்பட்டி மலை பாதையில் அமைந்துள்ள 67 கோடியே 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள வரலாற்று சிறப்புமிக்க பொருணை அருங்காட்சியகத்தை முதல்வர் திறந்து வைத்தார். நேற்று இரவு 8:15 மணி அளவில் பொருணை அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்த முதல்வர் 2 மணி நேரத்திற்கும் மேலாக இரவு 10:15 மணி வரை பொருணை அருங்காட்சியகத்தை முழுவதுமாக சுற்றி பார்த்து வியந்தார். மேலும் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 72 கோடியே 10 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள அதிநவீன வசதிகள் கொண்ட மேம்பட்ட சிகிச்சை பிரிவு கட்டிடத்தை இன்று காலை அவர் திறந்து வைக்கிறார். இவற்றுடன் மேலப்பாளையம் அரசு மருத்துவமனையில் கூடுதல் கட்டிடங்கள், பாளையங்கோட்டையில் பட்டியல் இன மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான ஒருங்கிணைந்த வேலைவாய்ப்பு மையம் மற்றும் உணவு பகுப்பாய்வு ஆய்வக கட்டிடங்கள் என வரிசையாக பல்வேறு திட்டங்களை முதல்வர் இன்று காலை தொடங்கி வைக்கிறார். அதனைத் தொடர்ந்து பாளையங்கோட்டையில் கண்ணியமிகு காயிதே மில்லத் பெயரில் 98 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள பிரம்மாண்ட அறிவுசார் நூலகம் உட்பட்ட 357 கோடி ரூபாய் மதிப்பிலான 11 புதிய திட்டப்பணிகளுக்கு முதல்வர் இன்று அடிக்கல் நாட்டவும் செய்கிறார். விழாவின் இறுதி பகுதியாக தமிழக அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 45,112 பயனாளிகளுக்கு 101 கோடியே 48 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் நேரில் இன்று வழங்குகிறார். இந்த விழாவில் பார்த்தீர்கள் என்றால் தமிழக அமைச்சரவையே திருநெல்வேலியில் முகாமிட்டு இருப்பதாக கூற வேண்டும். நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு, நகராட்சி உள்ளாட்சித்துறை அமைச்சர் கே.என். நேரு, சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதா கிருஷ்ணன் உள்பட்ட பல்வேறு அமைச்சர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்கின்றனர். தமிழகத்தின் காவல்துறை கூடுதல் தலைமை இயக்குனர் டேவிட்சன் தேவாசீர்வாதம், தென்மண்டல ஐஜி பிரேமானந்த் சின்ஹா, தென்மண்டல திருநெல்வேலி மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் ஹதிமணி என அனைவரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். 2000க்கும் மேற்பட்ட போலீசார் திருநெல்வேலி மாவட்டம் முழுவதுமே பாதுகாப்பில் இருக்கின்றனர். இன்று காலை முக்கியமாக 50க்கும் மேற்பட்ட புதிய வழித்தடங்களில் புதிய பேருந்துகளையும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இன்று முதல்வர் பங்கு பெறும் இந்த நிகழ்வின் இருபுறமுமே பார்த்தீர்கள் என்றால் பொங்கல் வந்துவிட்டதை போல வாழை மற்றும் கரும்பு தோரணங்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே பிளக்ஸ் பேனர்கள் மற்றும் அலங்கார வரவேற்பு பேனர்கள் வைக்கப்பட்டு நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது. இன்று காலை 10 மணிக்கு திருநெல்வேலி அரசு மருத்துவமனை வளாகத்திற்கு வரும் முதல்வர் பொதுமக்களுக்கான அனைத்து பயனாளிகளுக்கான அனைத்து நலத்திட்டங்களையும் தொடங்கி வைத்து பின்னர் 11:30 மணி அளவில் தூத்துக்குடி விமான நிலையம் சென்று சென்னை திரும்புகிறார். முதல்வர் வருகையால் திருநெல்வேலி மாநகரம் முழுவதுமே விழா கோலம் பூண்டுள்ளது. ஷர்மிளா.